என்னது? அடிச்சிட்டிங்களா? ம். ஷோ! சும்மாவே அவங்க பண்ணுற ஒவ்வொன்றும் சமாளிக்க முடியாமல் இருக்கு. இதில் நீங்கள் அடித்து அ அந்த கடுப்பில் அவங்க ஏதாவது பண்ண போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் ஆகாது. ஒருக்க சொன்னா கேட்கணும்ல. ஏன் சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லா விஷயத்துலையும் விளையாட்டுத்தனமாகவே இருந்தால் என்ன பண்ணுறது? அவன் என்ன குழந்தையா? நீங்களே சொல்லுங்கள். ஆ, ஐயோ! அதுக்காக? இங்கே இருங்க. இவ பேச்சின பேச்சுக்கு வேற யாராவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அஜிங்க காட்டி அதுவும் நீங்கள் இருந்தங்காட்டியும் தான் அமைதியாக போயிட்டாரு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும். சும்மாவே அவரை போட்டு இவ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுறான்னு. ம். அவனும் உட்காந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தான். பார்த்தீங்களா? நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் அதுக்காக என்னம்மா பண்ணுறது சொல்லுங்கள். இங்கே இருங்க. இப்போ அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த அக்காவை பார்த்தோம்ல. இப்போ ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க? சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். ம். வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் போக நான் அவங்க கூட தான் வேலைக்கு போனேன். இன்னும் 4-5 பேர் சேர்ந்தே போவோம். ரொம்ப பெருசாலாம் வேலை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சமைக்கிறவங்க சமைச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவ போட்டிருப்பாங்க. கழுவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெளியே வரண்டா மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துடணும். காலையில் ஒரு 2 வீட்டுக்கு போனால் ஈவினிங் ஒரு 2 வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி. ம். நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியமாடா? எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்னங்க? ம். சொல்லுங்கள். ஆ, அந்த அக்கா மாதிரி கொஞ்சம் பெரியவங்க சமைச்சு வச்சுட்டு வருவாங்க. நான்லாம் சமைக்க மாட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும்ல. வீட்டுக்கு வந்துட்டு முடி ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததும் இங்கே போய் வேலை செஞ்சுட்டு முடி வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி தான். ம். அப்புறம் வீட்டுக்கு வந்து கடையில் போய் ஏங்க? ஹோட்டல் கார்மெண்ட்ஸ்னு ரெண்டையும் அப்பா அம்மா மட்டுமே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அம்மாவுக்கும் அப்பப்போ உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்ததா, அதனால தான். ம். இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டீங்க. ஆளெல்லாம் நிறைய போட்டாங்களே. ம். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்போ வந்து இப்போ நான் வேலைக்கு போகிற அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்தில் எங்கள் ஸ்கூலுக்கு வர டீச்சர்ஸும் இருப்பாங்க. அவங்க வீடு இல்லை வீதி அதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ம். அப்போ என்ன ஆகும்னா ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். ம். ம். இப்போ சத்துணவுக்கு ஆயாவல்ல, இல்லை கிளாஸ் ரூம் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, அந்த வேலையெல்லாம் உங்கள் தலையில் கட்டியிருப்பாங்க. ஆ? பாத்ரூம் க்ளீனிங் கூட. இதெல்லாம் நான் போய் அப்பா கிட்ட சொல்லவும் முடியாது. சொன்னால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். அவங்களும் கலெக்டராக இருந்தவர் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாரு. தான் பொண்ணை எப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு அனுப்பணும், எப்படியெல்லாம் வளர்த்தணும் அவங்களும் நினச்சிருப்பாங்களா. அதெல்லாம் நடக்காத போது அவங்களும் உடஞ்சி போயிருப்பாங்க. அதனால் எல்லாமே சகிச்சிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ம். புரியுது. ஆனால் நீங்கள் பண்ண தப்பு என்னலாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு போனது தான். என்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அது நீங்கள் ஏன் பண்ணணும்? ஆ? நீங்கள் ஒருத்தங்க மட்டும் தான் அங்கே படிக்கிறீங்களா? இல்லைல்ல, அப்புறம் என்ன? ம். ஆனால் அதிகார வர்க்கத்துக்கு கீழே இருக்கும்போது நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் அது எடுபடாதுல்ல. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்குறதாட்டி அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்பு முடியாமல் போயிடும். ஸ்கூலுக்கு போன பின்னாடி கூட அப்போது டீச்சர்ஸ் கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் சத்யன் சாருக்கு அவ்வளோவா கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஜாப் எப்படின்னு தெரியும். அவர் என்ன பதவியில் இருக்கார், அவரோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் எனக்கோ ரேவதிக்கோ ஏதாவதுன்னா சத்யாப்பாவை கூப்பிடவே மாட்டாங்க. எதுனாலும் எங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ம். அது தெரிஞ்ச விஷயம் தானே. யாரை நம்ம ஏறி மிதிக்க முடியுமோ அவங்கள தான் பிடிச்சி கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. யாரை நம்மளை மிதிக்க காத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட கண்ணில் கூட படக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. எல்லாரும் அப்படித்தான். அது மட்டும் இல்லை. இப்போ எங்கள் அப்பானா ஒன்று கார்மெண்ட்ஸில் இருப்பார், இல்லை ஹோட்டலில் இருப்பார். அம்மா பார்த்துக்க சொல்லிட்டு எப்படி ஒரு 1/2 மணி நேரத்தில் ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிடுவார்ல. அதனால தான் அப்படி எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கவும் அப்பா வரவும் சொல்லிட்டாங்க. அதே சமயம் என்னை ஸ்கூலோட டாய்லெட்டை கழுவவும் சொல்லிட்டாங்க. முடியாமே நான் கழுவிட்டு இருக்கவும் அப்பா வந்து பார்த்து ரொம்ப உடஞ்சே போயிட்டாரு.
அப்போல்லாம் ஒரு 2 வாரம் பக்கம் சரியாக சாப்பிடாம தூங்காம அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போய் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. அதுவும் அப்பா வந்த பின்னாடி டீச்சர்ஸ் பேச்சின பேச்சு அப்பப்பா காதில் கேட்க முடியாது. படிச்சிருக்காங்களே தவிர குணமோ பண்பாடோ ஒன்றும் வளர்றது இல்லைல்ல. ம் என் அப்பாவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என் பொண்ணையும் ட்ரீட் பண்ணுங்க, இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியல. என்னாலையும் சக மனுஷியாக என்னை பாருங்க அப்படின்னும் கேட்க முடியல. 2 பேரும் ரொம்ப மனசாலையும் உடம்பாலையும் கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தானே ரேவதி பேசவும் ஆஜிக்கும் இருந்திருக்கும். அதைத்தான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. ம் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. அவள் காது கொடுத்து கேட்குற நிலமையில இல்லை. சரி, எதனால் நம்ம சொல்கிறோன்னு பிற்பாடு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், முதல்ல போய் சாரி கேட்டுட்டு வரட்டும்னு பார்த்தா அவளா நம்ம மேலே தான் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுகிறாளே தவிர நம்ம சொல்கிறத காதுலேயே வாங்க மாட்றா. அஜய் அப்பா ஓ, நம்ம மட்டும்தான் ரோடு கிராஸ் பண்ணோமா? எங்க அவ? உங்க சின்ன பையன் கூட இருந்துட்டா உங்களுக்கு கண்ணே தெரியாது இல்லைங்க. நான் தான் தேவையில்லல, அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு தேவையில்லதான், ஆனா உன் பையன் நீ இல்லாம இருப்பானா? அதானே, அப்ப உங்க செல்ல பையனுக்கோசம் தான் நான் உங்களுக்கு தேவை, இல்லைன்னா தேவையில்லை, அப்படித்தானே? அத சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? சினி பத்து வீட்டுக்கு வாங்கங்க, உங்களுக்கு இருக்கு. ஆஹா, அப்பா சாந்தப்படாதீங்க. சரிடா தங்கம், சும்மாதான். இருந்தாலும் வேணாம். சரி இனிமே இல்ல. வெரி குட். தங்கம், அந்த தங்கத்தை பெத்து கொடுத்தவங்க தேவையில்ல, தங்கம் மட்டும் போதும். இன்னுமா பத்து வர? அதான் தேவையில்ல. கோச்சுக்காதம்மா தாயே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் பையன் கூட என் கை பிடிக்காம நடந்து பழகிடுவான். ஆனா நீ அதான் தெரியுதுல, உடனே வந்து கூட்டிட்டு போயிட்டீங்க. 2 ஸ்டெப்பு தானம்மா, எடுத்து வைடா. பாருடா, வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு, டக்குன்னு வரையா. நான் வந்ததுல என் பையனுக்கு தான் சந்தோஷம். இங்க ஒரு ஆள் கட்டி எரியுது போல இருக்கே. ஆமாம்மா, பின்ன அப்படியே கழட்டி விட்டுட்டு நான் கிளம்பியிருந்தா வேற ஆளை பிடிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? ஆமா. அப்புறம் பின்ன என் பையனுக்கும் ஒரே அம்மா கூட இருந்து அழுத்து போயிருக்கோம்ல. ஓ, என் பையனுக்கு அழுத்து போயிருச்சா இல்ல உங்களுக்கு என் கூட இருந்து அழுத்து போயிருச்சா? உண்மையை சொன்ன பெண்டல கட்டிடுவ நீ. சொல்லிடுவேனா அவ்வளோ சீக்கிரம் மாட்டனே. ஏங்க, அங்க ஒரு குழந்தை. என்னப்பா, பக்கத்துல வா. வாப்பா. இங்க பாடா தங்கம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்ன? அச்சோ, என் தங்கத்தை யார் அப்படியே நடத்தினது? அச்சோ, அவங்களுக்கெல்லாம் அறிவு கம்மி, அதனாலதான் அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. சரியா? சரி, ஒரு பலூன் வாங்கிக்கங்க. ஓ, பலூன் வாங்கிக்கணுமா தம்பிக்கிட்ட? எவ்வளவு கொடுத்து வாங்கிக்கணும்? 5 காசு. 5 ரூபாயா? சரி, மம்மி எல்லா பலூனையும் வாங்கிக்கிறேன். ஆனா தம்பி என் கூட வந்துடணும், சரியா? ஒன்று 2 போடும். அச்சோ, ஏன்பா? நான் உங்க கோயில வர மாட்டேன், உங்க கண்ணு நோண்டி போட்டுருவீங்க, நான் வர மாட்டேன். சச்சா, அப்படிலாம் இல்லம்மா, நீ என் கூட வா, நான் உன்னை என் சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிறேன். அச்சோ, ஏமா? பலூன் விட்டு காசு மாமாக்கு தரணும். என்னங்க? இன்னும் பொறுமையா பேசிப்பாரு. நீங்க எதுக்கு
எதுக்கு பலூன் வித்து காசு மாமாக்கு தரணும்? அப்பதானே பண்ணு வாங்கி தரும். ஆஹா, ஒரு பண்ணு தானே, அம்மா நிறைய வாங்கி தரேன், என் கூட வா. காலண்ட நைட்டு வரைக்கும் பலூன் வித்தாடா ஒரு பண்ணு. வேலையாட கூப்பிட்டா போகக்கூடாது மாமா சொல்லிடுக்கு. கை காலெல்லாம் உடச்சி கண்ணு நோண்டிடுவாங்களாம். ஐயோ தங்கம், மாமி அப்படிலாம் பண்ண மாட்டேன். பாரு, எனக்கு தான் ஒரு பையன் இருக்கான், அவங்க அப்பா வச்சிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி நான் உன்னையும் நல்லா பாத்துக்கிறேன். என் கூட வாடா கண்ணா. பத்மா, அவன் மாமாட்ட போலாமா கேளு. மாமா சொன்னா நீ என் கூட வருவீல்ல? மாமா சொன்னா வேண்டாம், நீங்க பண்ணு வாங்கி தருவீங்களா? பண்ணு பண்ணு என்ன பண்ணு, இந்த மாதிரி உனக்கு நிறைய டாய்ஸு, ட்ரெஸ்ஸஸு, ஐஸ்கிரீம், நீ கேட்குறதெல்லாம் எல்லாம் வாங்கி தரேன். நீ என் பையன் கூட விளையாடிட்டு அவன் கூட ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அவன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் பண்ணிட்டு ஹாப்பியாக இரு, அது போதும் எனக்கு. பேக்கு போட்டு போணுமா? அண்ணா அங்கே போட்டில் போகலாமா? குழந்தைக்குள்ள எவ்வளோ ஏக்கமா இரு பத்மா. இங்கேயே இருக்கிறவன் போல இருக்கு. நம்ம வீக்லி ஒன்ஸ் வரோம், ஆனா இன்னைக்கு தான் இவனை பார்த்துருக்கோம். அம்மானே கூப்பிடு. சரிம்மா. போட் என்ன போட்டு எல்லா பக்கம் போலாம், நீ எங்க கூட வா. முதல்ல உங்க மாமாவை காட்டு. என்ன தூக்கிங்களா? ஆமாண்டா தங்கம், தூக்குவேன். அம்மா தூக்குறேனே. சரி, அப்ப மாமா பார்க்க போலாமா? சேகர், அந்த தம்பியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா. எங்க வீட்டுக்கு வந்து என் கூட எல்லாம் விளையாடு, என் கூட ஏடு. மாமா அடிக்கும், சூடாக்கும். அதான் சினி, நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவனுக்கு சாப்பிட வாங்கி தரலாம். சரிம்மா, நம்ம இப்ப போய் சாப்பிடலாமா? அப்புறம் உங்க மாமா கிட்ட போலாம். தங்க குட்டியா, திட்டாம அடிக்காம சூடு வைக்க விடாம மாமி பார்த்து போயலாம். சரி, சமத்து வாங்க. இப்ப விளையாடக்கூடாது. சரி வா, தூங்கலாம். வேணாம் வா. வேணாம். ரெண்டு பேரும் இங்கேயா இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடுறது? இங்க வாங்க ரெண்டு பேரும், முதல்ல பால் குடிங்க. கண்ணா வாப்பா. என்னாச்சு சேகர்? அவங்க விளையாட மாட்டாங்களா, தூங்க மாட்டாங்களா? அதான் அம்மா வந்துட்டேல, வருவாங்க என்ன. சரி, நீ பால் எடுத்து குடி, அப்பதான் அவங்களும் எடுத்து குடிப்பாங்க என்ன. கண்ணா இங்க வாமா, பால் எடுத்து குடிமா ராஜா, தூங்க போலாம். அப்ப இதுதான் விஷயமா? இன்னைக்கு தான் வந்திருக்கான் புதுசா. நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்க லேட் ஆகும்னு நினச்சா, இவனை கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்க விட்டவனை இன்னும் மறக்காம இருக்கானே. என்ன பண்ணுறது? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டானு கூட குழந்தைக்கு தெரியல. சரி, குழந்தை தானே, எல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், பார்க்கலாம். இங்கே பாரு கண்ணா, இங்கெல்லாம் யாரும் ஒன்று திட்ட மாட்டாங்க. அதனால நீ யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த பாலை குடிச்சிட்டு தூங்க போலாமா? அப்போ அப்போ எங்க தூங்குவ? சரி, இங்க உட்காந்து பாலை குடிங்க, அப்புறம் நம்ம தூங்கலாம். ஆமாண்டா கண்ணா. அச்சோ, என் தங்கத்துக்கு என்னாச்சு? அப்பா அம்மா சேகர் நீ 4 பேரும் ஒன்னா தூங்கலாம்.
அப்புறம் தங்கத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க, செஞ்சிருவோம். என்ன வேணும்? எங்க தூங்கணும்? தம்பிக்கு எங்க தூங்க பிடிக்கும்? அதே தூங்கிட்டியாடா மணி? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. மாமாட்ட பேச்சானா அடி பண்ண. இப்போ என்ன பண்றது? இவனுங்களுக்கெல்லாம் என்ன உழைச்சி சம்பாதிச்சு திங்க வேண்டியதானே? குழந்தைகளை எப்படியா கஷ்டப்படுத்தி அதை வாங்கி திங்கிறது? அச்சோ தங்கம், இதுக்கெல்லாம் அழக்கூடாதுமா. நீங்கள் முதலே சொல்லியிருந்தா மணியும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் சொல்லலைல்ல, இப்போ தானே சொல்கிறீங்க. நாளைக்கு காலையில் போய் மணியை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆ மணியும் நீ இல்லாமல் இருக்க மாட்டால. ஆ காலையில் நம்ம போய் கூப்பிட்டது கண்டிப்பாக வந்துடுவான். குழந்தைக்கு ஒரு நாய் மேலே இருக்கிற பாசம் கூட அந்த ஆளுக்கு இந்த பிள்ளை மேலே இல்லாமல் போச்சு. 1000 தான் இருந்தாலும் பெற்றவங்க இல்லைன்னா யாராக இருந்தாலும் அனாதை தானே. அப்புறம் யார் வேணால் எப்படி வேணால் ட்ரீட் பண்ணத்தான் செய்வாங்க. இன்னத்துக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. அதனால் காலையில் போவோம். இன்னைக்கு ஒரு நேரம் மட்டும் பொறுத்துக்கிறியா? வெரி குட். நாளையிலேருந்து மணியும் கூடயே தான் இருக்க போகிறான். அடடா, இன்னுமா யாருமே தூங்கல? சார் எங்கே போனீங்க? ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்ததுன்னு பேச போனேன். அப்படி என்ன? சரி, நீங்க என்ன தூங்காம இருக்கீங்க? தூங்கணும். என் தங்க பிள்ளைகளை கரெக்ட் டைமுக்கு தூங்க வைக்க மாட்டியா? அவங்க தான் இன்னும் பால் குடிக்காம நின்றுட்டே இருக்காங்க. ராஜாக்கலாம் வாங்க, அப்பா பால் குடிக்க குடிச்சிட்டு தூங்குங்க. அம்மா இவ்வளோ நேரமாக கெஞ்சியே ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்கிறான். இல்லை நீங்கள் வந்ததும் உங்கள் ராஜா பசங்க குடிச்சிருவாங்க பாருங்க. இப்ப 2 நிமிஷத்துல குடிக்க வச்சு நான் 5 நிமிஷத்துல தூங்க வைக்கிறனாலையான்னு மட்டும் பாரு. தூங்க வைங்க, அதுக்கப்புறம் இருக்குங்க. அஜய் இதையே தான் நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஆனா அவங்க சொன்னதுமே எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தெரியாது தான். ஆனால் எப்படியோ கோயின்சைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நான் என்ன சொல்லி அவனை சமாதானம் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஐயோ, எல்லாம் என்னால தான். அவ ஏதோ கோவத்தில் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டா. ஆனால் இப்படி பட்டுன்னு பேசுகிறவங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் எப்படி காயப்படுத்துன்னு உணர்ந்து பேசணும்ல. படன்னு பேசிடுறாங்க. என்னதான் சொன்னாலும் அப்போதைக்கு கேட்டுக்கிறான். அப்புறம் பழையபடி அது அவங்க இயல்புங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அவங்க யாருக்காகவும் மாற வேண்டாம் தான். ஆனால் கொஞ்சம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்காவது வரலாம்ல. நான் பொறுமையாக எடுத்து சொல்கிறேன். அஜய் கிட்ட நான் வேணா வந்து சாரி கேட்கவா? வேண்டாம், கொஞ்ச நேரம் தனியாக விடுன்னு சொன்னான், அதான் விட்டுட்டு வந்தேன். எதுக்கு தனியாக விட்டுட்டு வந்தீங்க? மனசுலஞ்சு ஏதாவது பண்ணிக்கிட்டா? என்னது? இல்லை, தப்பா ஏதாவது முடிவு எடுத்துட்டா? ஏங்க, அவன் பிரெயினுக்கு பார்க்குற ஒரு டாக்டருங்க, அவனேவா? இருந்தாலும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி, நான் போய் பார்க்குறேன்.